இந்த பட ப்ரொமோஷனுக்காக நீங்கள் கமல் சார் கூட போய் பார்த்தீங்கல்ல? 45 மினிட்ஸ் பேசும்போது டைரக்டர் யார் அப்படின்னு சொல்லிட்டு டைரக்டர் எங்கே அப்படின்னு கேட்டார். ஸ்பாட்டில் யோகி பாபு சார் எப்படி? நான் எங்களை கூப்பிட்டு கேரவனில் கூப்பிட்டு நீங்கள் தாண்டா முதல்ல எங்களை சிம்புதேவன் சார்கிட்ட போட் படம் ஒர்க் பண்ணும்போது என்ன கற்றுக்கிட்டீங்க? நான் உண்மையில ஃபாலோ பண்ணி நான் கற்றுக்கிட்டது வந்து நம்மளும் ஒரு 50 வயசு 40 60 வயசு போனாலும் விஜயகாந்த் சார் என்ன கூட ரொம்ப பிடிக்கும் எனக்கு வந்து. அவரோட வீட்டில் போய் வீட்டுக்கு தான் போனோம். அங்கே அவரோட ஃபோட்டோ ஹாய் ஹலோ வணக்கம், நான் உங்கள் விக்னேஷ். இன்றைக்கி நம்ம ஷேர் வித் விக்கியில் உசிரே பட டைரக்டர் நவீன் தான் இன்டர்வியூ பண்ண போகிறோம். வாங்க ஷோக்கில் போகலாம். வணக்கம் சார். வணக்கம். முதல்ல சினிமா ஆர்வம் எப்போ வந்தது? சின்ன வயசுலேருந்து நம்ம நிறைய படங்களை பார்ப்போம். நான் பிறந்து வளர்ந்தது எல்லாமே ஒரு கிராமம் தான். ஸோ அப்போ வந்து நிறைய இப்போ டிவி சேனல் அப்போல்லாம் வந்து இப்போ இருக்கிற அளவுக்குலாம் வந்து டிவி சேனல்ஸ் கூட கிடையாது, இந்த தூர்தர்ஷன் அந்த மாதிரி. ஸோ அப்போலேருந்து ஒரு படம் பார்த்துட்டு வர்றது வந்து தேட்டர்ஸ்க்கு வந்து நிறையா போக ஆரம்பிச்சது. அப்புறம் அங்கே அந்த க்ரௌடு வந்து அந்த சீர் பண்ணுற விதம் வந்து விசில்ஸ் அடிக்கிறது, கிளாப்ஸ் அடிக்கிறது. ஸோ அந்த ஒரு ஆர்வம் தான் என்னை வந்து நம்மளும் படம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் 10th படிக்கும்போது எனக்கு அந்த ஒரு உணர்வு கிடைச்சி. ஸோ அப்போலேருந்து நிறைய கதைகளை எழுதுறது, அதுக்கப்புறம் படிப்பு டிகிரி வரைக்கும் படிச்சிருக்கேன். படிப்பு முடிச்சதுக்கப்புறம் ஷார்ட் ஃபிலிம்ஸ் எடுக்க ஆரம்பிச்சேன். நம்ம தியேட்டரில் பார்க்கும்போது கண்டிப்பாக ஹீரோ ஆக்ட்ரஸ் அதே மாதிரி தான் பார்த்துருப்போம்ல. ஸோ அப்படி பார்க்கும்போது நம்ம ஆக்டர் ஆகணும் அந்த மாதிரி இல்லாமல் எப்படி கதை எழுதணுங்கிற ஒரு ஆர்வம்? ஃபஸ்ட்டு வந்து எனக்கு ஆக்டிங்கில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் தாங்க ஃபஸ்ட்டு. ஏன்னா நிறைய பேர் வந்து அதுக்கு தான் வந்து விசில்ஸ் அடிப்பாங்க. இப்போ தான் வந்து டைரக்டர்ஸ் இவங்கெல்லாம் வந்து கொஞ்சம் வெளியே தெரியும். அப்போ அந்த டைம் அவங்களும் தெரிஞ்சிருப்பாங்க. பட் வந்து ஆக்டர்ஸ் வந்து இப்போ வந்து ஒரு ஈக்குவாலிட்டி இருக்குது, ஒரு ஆக்டரு டைரக்டர் அப்படின்றது. பட் அப்போ அப்படி கிடையாது. அது ரொம்ப ரேர் தான் அந்த இது வர்றது. அப்போது வந்து ஆக்டிங் போனால் சினிமாவில் போகலாம், நம்மளையும் பார்த்து வந்து கை தட்டுவாங்க, விசில் அடிப்பாங்க அப்படின்ற ஒரு இது இருக்குது. பட் இதுவே எங்கேருந்து உருவாக்குதுன்னா ஒரு கதை. ஸோ அப்போ நம்ம கதை எழுதுறது தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதுக்குள்ளே எனக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து அதிகமாக இருந்துச்சு. முதல்ல சினிமா வாய்ப்பு எப்படி அமைஞ்சது? நான் 2011 படிப்பு முடிச்சுட்டு அப்போலேருந்து நிறைய ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ண ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் சென்னைக்கு வந்துட்டேன். சென்னைக்கு வந்துட்டு அந்த டைமில் வந்து 2014-15 டைம்லலாம் வந்து நிறைய ஷார்ட் ஃபிலிம் டைரக்டர்ஸ் வந்து படம் எடுக்க ஆரம்பித்தாங்க. கார்த்திக் சுப்ராஜ் சார் ஆகட்டும், நலன் குமார் சாமி, அந்த மாதிரி நிறைய டைரக்டர்ஸ் வர ஆரம்பித்தாங்க. ஸோ நம்மளும் ட்ரை பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபேஸ்புக்கில் அப்போ யாரெல்லாம் படம் அப்டேட் போடுவாங்களோ அவங்களுக்கெல்லாம் வந்து மெசேஜ் போட்டு அதுக்கப்புறம் ரெஸ்யூம்ஸ் எடுத்துக்கிட்டு நம்ம வடபழனி இந்த மாதிரி இடத்துல நிறைய இப்போது சினிமா ஆஃபீஸ்ன்னு தெரிஞ்சாலே போதும் போய் ரெஸ்யூம் கொடுக்குறது, அந்த மாதிரி தான் இருந்தது. ஒரு கட்டத்தில் எனக்கு ஒரு 2017 டைமில் வந்து ஒரு டைரக்டர் ஸ்ரீகண்டன் ஆனந்த்னு சொல்லிட்டு பாலு மகேந்திரா சாரோட ஸ்டூடெண்ட்டு, அவரை நான் ஒரு வருஷம் ஃபாலோ பண்ணிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் என்னோடய ஷார்ட் ஃபிலிம் ஒன்று அவர் பார்த்தாரு. சார் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு அதுக்கப்புறம் நேரில் மீட் பண்ணி அதுக்கப்புறம் அவர் தான் எனக்கு முதல்ல படத்துக்கு ஒர்க் பண்ணுறதுக்கான வாய்ப்பு கொடுத்தது அவர் தான். நீங்கள் வந்து ஷார்ட் ஃபிலிம்ஸ் எடுத்திருக்கீங்க அண்ட் தேட்டரில் வந்து படம் பார்த்துருப்பீங்க. ஸோ ஆன் செட் எப்படி இருந்துச்சு? ஏன்னா when it comes to ஒரு மூவியோட ஷூட்டிங்கில் வந்துட்டு உங்களுக்கு வேறு மாதிரியான ஒரு அனுபவம் வந்திருக்கும் இல்லையா? அந்த அனுபவம் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? ஃபஸ்ட்டு டே அப்படின்னு ஒன்று இருக்கும் பார்த்தீங்களா, அது வந்து ரொம்ப ஒரு ஃப்ரெஷ்ஷான ஃபீலிங் இருந்தது. அதுக்கப்புறம் ஒர்க்காக நான் ஃபீல் பண்ண ஆரம்பித்தேன். ஏன்னா நம்ம எக்ஸைட்டாக ஃபீல் பண்ணுறதுக்கும் அப்படி இல்லை. ஏன்னா நம்ம ஒர்க்கு தானே அது நம்ம ஒரு ஒர்க்காக பார்க்கும்போது அந்த இடத்துல எக்ஸைட்மெண்ட் அப்படின்னு இல்லாமல் இந்த ஒர்க் நம்ம கரெக்டாக முடிக்கணும் அப்படின்ற ஒரு தாட் தான் இருந்தது. ஸோ அதுதான் நான் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன் அந்த இடத்துல. அவர்கிட்ட இருந்து என்ன கற்றுக்கிட்டீங்க? மேக்கிங் வந்து கொஞ்சம் ஸ்பீடாக பண்ணுவார் அவர் வந்து. ஒரு ஸ்கெடியூல் போடுறதாகட்டும் எல்லாமே கொஞ்சம் அதுதான் நானும் இந்த படத்தில் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கேன். இந்த படமே ஒரு 22 நாளில் முடித்த படம் தான் இது வந்து, இன்க்ளூடிங் 5 சாங்ஸோடு சேர்த்து. சூப்பர். சார் அடுத்தது போட் பட வாய்ப்பு எப்படி அமைஞ்சது? நான் வந்து ஒரு 2017 டைமில் நங்கைன்னு சொல்லிட்டு ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணியிருந்தாங்க. அந்த ஷார்ட் ஃபிலிமோட கேமராமேன் வந்து சிம்புதேவன் சாரோட கோடைரக்டரோட ஃப்ரெண்டு. ஸோ அப்படி அவருக்கு என்ன லிங்க் பண்ணி விட்டு அப்போ அவர் மூலிமா நான் கொஞ்சம் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து கரெக்டாக போட் படத்துக்கு ஒர்க் பண்ண வாய்ப்பு எனக்கு கிடைச்சிது. அங்கே ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சிது அந்த படத்துலையுமே. சார் சிம்புதேவன் சார் வந்துட்டு ஒரு டிஃப்ரெண்ட்டான அப்ரோச்சில் இருக்கிற ஒரு ஆள். என்ன ஒரு கதை எடுத்தாலும் வந்து டிஃப்ரெண்ட்டான ஒரு டைப்பில் தான் வந்து படம் எடுப்பார். ஸோ பர்டிகுலராக சிம்புதேவன் சார்கிட்ட போட் படம் ஒர்க் பண்ணும்போது என்ன கற்றுக்கிட்டீங்க?
ஸோ அவரோட ரைட்டிங் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அவரோட டயலாக்ஸ் இப்போ இந்த டாக்கி போர்ஷன் இருக்கும். பேசிக்காக வந்து நிறைய பேர் வந்து பேசிக்கிட்டே இருந்தால் வந்து நம்மளால சில பேர் பார்க்க முடியாது. பட் அவர் அந்த டாக்கி போர்ஷன் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா ஹேண்டில் பண்ணுறாரு. அந்த ரைட்டிங், இந்த டயலாக்ஸ் தான். அது எனக்கு உண்மையிலே கற்றுக்கணும்னு தோணுச்சு. ஏன்னா ஒரு 10 மினிட்ஸ் டாக்கி போர்ஷன் கூட ரொம்ப நல்லா ஹேண்டில் பண்ணுறாரு டாக்கி போர்ஷன் வந்து. நான் உண்மையிலே ஃபாலோ பண்ணி நான் கற்றுக்கிட்டது வந்து ஹெல்த்து வந்து ரொம்ப கான்ஷியஸாக இருப்பார் அவர் வந்து. 8:30க்கெல்லாம் பிரேக்ஃபாஸ்ட்டு, 12:30 to 1க்கெல்லாம் லஞ்சு. அவர் ஷூட்டிங் ஸ்பாட்டில் ரொம்ப ஆக்டிவாக இருப்பார். ஸோ அப்போ தான் எனக்கு தோணுச்சு, நம்மளும் ஒரு 50 வயசு 60 வயசு போனாலும் படம் எடுக்கணும்னா ஸோ நம்ம டெஃபினட்டாக ஹெல்த் வந்து டேக் கேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அதுக்கு முன்னாடி ஒரு ஹெல்த்தை பற்றின ஒரு இதுவே ஒரு இது இருக்காது. பட் அங்கே போனதுக்கப்புறம் தான் ஃபுட்டும் என்ன சாப்பிடணும் அது அந்த ஒரு இது நான் கொஞ்சம் ஃபாலோ பண்ண ஆரம்பித்தேன். முழுக்க முழுக்க போட்லேயே நடக்கிற மாதிரியான கதையாக தான் இருக்கும் அந்த படம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் ஸ்டார் காஸ்ட் வேல்யூ அப்படி இருக்கும். ஒரு சைடு வந்து யோகி பாபு சார், இன்னொரு சைடு எம்எஸ் பாஸ்கர் சார், அப்புறம் அப்படியே வந்து லிஸ்ட்டு போயிட்டே இருக்கும். ஸோ இவங்க கூட பழகின அனுபவம் எல்லாமே வந்து எப்படின்னா இப்போ ஒரே லொக்கேஷன் ஒரே எல்லாருமே தங்குற இடமும் கொஞ்சம் பக்கத்தில் அப்படி இருக்கிறதுனால வந்து எல்லாருக்குமே அந்த ரெகுலர் டைமிங். நம்ம ஸ்கூலுக்கு போகும்போது ஒரு 8:30க்கெல்லாம் பெல் அடிச்சிருவாங்கன்னு ஒன்று இருக்கும் பார்த்தீங்களா, அந்த ஒரு டைமிங் தான் செட் ஆகிடுச்சு எல்லாருக்குமே. ஃபஸ்ட்டு 2 days எல்லாம் யாருக்குன்னு தெரியாது. பட் வரும்போது கொஞ்சம் கொஞ்சம் போனதுக்கப்புறம் ஒரு ஹாய் பாய் அந்த மாதிரிலாம் சொல்லி ஆரம்பித்து கொஞ்சம் ஒரு நல்லா பேச ஆரம்பித்தாங்க. நல்லா கம்ஃபர்ட்டாக இருந்துச்சு அவங்க கூட ஒர்க் பண்ணும்போது. ஸ்பாட்டில் யோகி பாபு சார் எப்படி? அவர் ரொம்ப டவுன் டு எர்த்துங்க. உண்மையில் சீரியஸாக எனக்கு டவுன் டு எர்த் மீன்ஸ் எப்படி சொல்கிறேன்னா, அவர் டெக்னீஷியன்ஸை வந்து ரொம்ப நல்லா மதிக்கிறாரு, ரொம்ப ரெஸ்பெக்ட் கொடுக்குறாரு அசிஸ்டன்ட் டேரக்டர்ஸ்க்கு. ஏன்னா எங்களை கூப்பிட்டு கேரவனில் கூப்பிட்டு நீங்கள் தாண்டா முதல்ல எங்களுக்கு வந்து பழக்கமாகணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்களை கூப்பிட்டு ஃபோட்டோலாம் எடுத்தார் அவர். ஸோ அது அவர்கிட்ட எனக்கு அந்த ஒரு விஷயம் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. அவர் ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து இப்போது ஒரு கேரவன் வரும் பார்த்தீங்களா, ஃபஸ்ட்டு கேரவன் வரும் பார்த்தீங்களா, அந்த டைமுக்கு அவரும் வருவார் ஷூட்டிங் ஸ்பாட். ஸோ அந்தளவுக்கு வருவார், லொக்கேஷன் ஒரு தடவை பார்த்துட்டு நேராக போயிடுவார். இன்றைக்கி அவரோட காஸ்ட்யூம் என்னவோ அது வந்து அவர் போட்டுக்கிட்டு வந்து ஸ்பாட்டில் வந்து உட்காந்துருவார். இப்போவும் அவர் வந்து அவ்வளோ பேஷனாக இருக்கார் சினிமா மேலே, ஆக்டிங்கில். ஸோ அவர் கூட ஒர்க் பண்ணணும்னு ரொம்ப ஆசையாக இருக்குது எனக்கு வந்து. உசிரே படத்துக்குண்டான கதைக்களம் எப்போ தேர்ந்தெடுத்தீங்க, எப்படி ஆரம்பிச்சது அந்த படம்? இது வந்து ஒரு 2015ல் சித்தூர், நம்ம வேலூருக்கு, அது சித்தூர் ஆந்திரா பார்டரில் ஐ மீன் தமிழ்நாடு ஆந்திரா பார்டரு. அந்த இடத்துல வந்து ஒரு கிராமம் வந்து இருக்குது. அந்த கிராமத்தில் வந்து உண்மையில் நடந்த ஒரு இன்சிடென்ட் தான் 2015ல். நான் வந்து ரொம்ப எலாபரேட்டாக சொல்லாமல் ஒரு ஜஸ்ட் நடந்த ஒரு இன்சிடென்ட்டு. அது நான் கொஞ்சம் சினிமாக்கு ஏற்ற மாதிரி சில விஷயங்கள் மாற்றினேன். அந்த டைமில் எனக்கு கொஞ்சம் ரொம்ப இதுவாக இருந்தது, என்னடா இது இப்படியெல்லாம் கூட இருக்குமா அப்படின்றது வந்து. பட்டு அதுக்கப்புறம் நான் அந்த விஷயத்தை விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம பாட்டுக்கு திருப்பி இருப்போம். படம் பண்ண வரும்போது நம்மளுக்கு வந்து ஒரு முதல் படத்துக்குன்னு ஒரு 5-6 ஸ்கிரிப்ட்ஸ் வச்சுருப்போம். 5-6ன்னு கிடையாது, ஒரு எல்லா ஜானரில் ஒரு ஸ்கிரிப்ட் வச்சுருப்போம். பட் அப்போவுமே எனக்கு வந்து இந்த ஸ்கிரிப்ட் உண்மையிலே நல்லா இருக்கும் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணது வந்து அந்த உசிரே ஸ்கிரிப்ட் தான். இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த கதையை வந்து நான் ப்ரொடியூசருக்கு அப்ரோச் பண்ணேன். எப்படி அடுத்த கட்ட நகர்வுகள் நடந்துச்சு? ஃபஸ்ட்டு வந்து ப்ரொடியூசர் பற்றி நான் சொல்லிடுறேங்க. அவர் வந்து மௌலியம் ராதாகிருஷ்ணா அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய கசின் பிரதரு. நான் எடுத்த முதல் ஷார்ட் ஃபிலிம்க்கு அவர் தான் ப்ரொடியூசரு. அதுக்கப்புறம் அவரோட பிஸ்னஸ் அந்த மாதிரி அவரோட வந்து வேறு மாதிரி ஆகிடுச்சு. நான் வந்து சினிமா அந்த மாதிரி போயிடுச்சு. அதுக்கப்புறம் திருப்பி படம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது சரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் மியூச்சுவலாக வந்து நான் ஸ்டார்ட் பண்ணோம். இந்த ஷூட்டிங் வந்து சேம் அதே லொக்கேஷனில் அந்த ஊரில் அதே லொக்கேஷனில் போயிட்டு நாங்கள் லைவ் லொக்கேஷனில் பண்ண படம் தான். அதுக்கப்புறம் உடனே எல்லா ஆர்டிஸ்ட்டு எல்லாருமே நாங்கள் அக்ரிமெண்ட் சைன் பண்ண ஒரு 1.5 monthலே வந்து ஷூட்டிங் போக ஆரம்பிச்சிட்டோம். ஸ்டார் காஸ்ட் வேலையும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு சில இந்த டிஜே, அப்புறம் இன்னொரு சைடு வந்து ரொம்ப நாள் கழிச்சு, ரொம்ப வருஷம் கழிச்சு மந்த்ரா மேம், இவங்கெல்லாம் எப்படி அசம்பிள் பண்ணி? டிஜே ப்ரோ வந்து எனக்கு நான் அசுரன் படம் பார்த்ததுலேருந்தே அவர்கிட்ட நான் வந்து ட்ரை பண்ணிட்டு இருந்தேன் அவரோட நம்பரை வாங்கிட்டு. பட்டு அவர் ஃபாரினில் இருப்பாருன்றதுனால ரீச் பண்ண முடியல சரியா. அதுக்கப்புறம் திருப்பி இவர்கிட்ட இந்த ப்ரொடியூசர்கிட்ட நம்ம படம் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் யாருன்னா டிஜே ப்ரோ அப்ரோச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் திருப்பி அந்த நம்பருக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது லைனுக்கு வந்தார். அப்போ நான் அவர்கிட்ட பேசி இது மாதிரி கதை சொல்லணும்னு சொல்லிட்டு போய் கதை சொன்னேன். உடனே அவரும் ஓகே சொன்னார். அப்புறம் மந்த்ரா மேம் வந்து இந்த கேரக்டர் வந்து நீங்கள் படம் அந்த கேரக்டர் வந்து யாராவது பழைய ஹீரோயினாக இருக்கணும், அவங்க ஒரு ஒன்ஸ் அப்பான் அ டைம் ஃபேமஸாக இருக்கணும், பட் இப்போ வந்து கொஞ்சம் லைம்லைட்டில் இல்லாமல் ஆமாம் அந்த மாதிரி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது மந்த்ரா மேம் வந்து சூஸ் பண்ணோம். அவங்க படம் நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க உடனே அவங்களுக்கு ஃபோனில் தான் கதை சொன்னேன். அவங்க உடனே ஓகே சொன்னாங்க. அதுக்கப்புறம் ஒரு 1 weekல அவங்கள நேரில் மீட் பண்ணி அவங்களுக்கு அட்வான்ஸ் பண்ணி அப்படியே ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஓகே. ஸோ மேக்கிங்கில் உங்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து அமைஞ்சது? மேக்கிங் பார்த்தீங்கன்னா எனக்கு லைவ் லொக்கேஷன் இருந்ததுனால என்னால் வந்து ஒரு சீன் முடிஞ்ச உடனே அடுத்த சீனுக்கு என்னால் நான் ஸ்பீடாக நகர முடிஞ்சுது. இப்போ எக்ஸாம்பிள் சொல்ல போனீங்கன்னா, இப்போ நான் ஸ்ட்ரீட்டில் ஷூட் பண்ணிட்டுருப்பேன். ஸ்ட்ரீட்டுக்கு பக்கத்தில் அந்த வீடு ஹீரோவோட வீடாகட்டும், ஹீரோயினோட வீடு எல்லாம் எதிரெதிரில் தான் இருக்கும்.
ஸோ அந்த ஸ்ட்ரீட்டில் ஷூட் பண்ணுறதுனால திடீர்னு மழை பெஞ்சிடுச்சுன்னா உடனே நான் வந்து வீட்டுக்குள்ளே இன்டீரியர் போயிடுவேன். அந்த மாதிரி ரொம்ப கம்ஃபர்ட்டாக எங்கேயுமே வந்து வேஸ்ட் ஆகலை ஒரு நாள் கூட. மழை பெய்யுற அன்னைக்கு கூட நாங்கள் ஷூட் பண்ணிட்டுருப்போம். ஸோ அந்த மாதிரி தான் இருந்தது. படத்துக்கு எப்படி ஒரு கதை முக்கியமோ, எப்படி ஒரு ஆர்டிஸ்ட் முக்கியமோ, அதே மாதிரியான ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் தான் டெக்னீஷியன்ஸ். படத்தில் பணியாற்றின டெக்னீஷியன்ஸ் பற்றி சொல்லுங்கள். எனக்கு இந்த படத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்சி டெக்னீஷியன், எனக்கு ரொம்ப கம்ஃபர்டான டெக்னீஷியன் வந்து கேமராமேன் வந்து மார்க்கி சாய் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப ரொம்ப ஒரு எப்படின்னா ஒரு டைரக்டருக்கு ஈக்குவலாக வந்து அவரோட தாட்ஸ் இருக்கட்டும், அவரோட ஸ்பீடு இருக்கட்டும், அது எனக்கு கரெக்டாகவே இருந்தது. 22 நாளில் நான் ஷூட் முடிச்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் அவர் தான். அதே மாதிரி அவர் சில மாண்டேஜஸ் எடுப்பார் சாங்ஸ்க்குன்னு சொல்லிட்டு. நீங்கள் படத்தில் பார்த்தீங்கன்னா சாங்ஸோட மாண்டேஜஸ் எல்லாமே அவரோட விஷுவல் தான், அவரோட கிரெடிட்ஸ் தான். அது எல்லாமே வந்து எனக்கு வந்து சீன்ஸ் முடிக்கணும் அந்த மாதிரி இருக்கும். நாங்கள் ஒரு சீன் எடுக்கும்போது இப்போ பேக்கப் சொல்கிறதுக்கு இன்னொரு ½ hour இருக்குது, இல்லை ஒரு 15 மினிட்ஸ் இருக்குன்னா கூட அதில் போய்ட்டு ஒரு மாண்டேஜ் எடுப்பார் அவர் வந்து. அதுக்கு ரெடியாகவே இருப்பார் எப்பவுமே. இன்னொரு 15 மினிட்ஸ் இருக்குது எதுக்கு ப்ரோ அப்படின்னு என்றைக்குமே வந்து அந்த மாதிரி ஒரு இதுவே பேசினதே கிடையாது. அதனால தான் எனக்கு அவர் ரொம்ப பிடிச்சிருக்கு ஆக்சுவலாக வந்து. அதுக்கப்புறம் மியூசிக் டைரக்டர் வந்து கிரண் ஜோஸ் அவரும் பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஆகட்டும், சாங்ஸ் ஆகட்டும் ரொம்ப நல்லா கொடுத்துருந்தாரு. ஸோ அந்த பாட்டு எல்லாமே வந்து நீங்கள் கேளுங்க, கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் மற்ற ஆர்ட் டிபார்ட்மெண்ட், ஸோ லைவ் லொக்கேஷன்லேயே அவங்களும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணாங்க. வேகமாக சின்ன சின்ன விஷயங்கள் தான், அது கொஞ்சம் அழகாக பண்ணி கொடுத்துருந்தாரு. 15 வருஷ உழைப்பு, அதுக்கப்புறம் வந்து கஷ்டப்பட்டு ஒரு 22 நாள் வந்து பேயாக உழைச்சி ஒரு படம் எடுக்கிறீங்க. அதுக்கு வந்துட்டு கண்மூடித்தனமான நெகட்டிவ் விமர்சனங்கள் வரும்போது, அதாவது ஏதோ ஒன்று சொல்லணுமேன்னு சில பேர் சொல்லுவாங்க, அப்படி அந்த கண்மூடித்தனமான விமர்சனங்களை பார்க்கும்போது படிக்கும்போது எப்படி இருக்கும்? அது நான் உண்மையிலே ஃபேஸ் பண்ணியிருக்கேன். இந்த படத்துக்கு நான் வந்து ஃபேஸ் பண்ணும்போது எனக்கு என்னாச்சுன்னா அது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. அவங்க வாண்டடாக சொல்கிறாங்க அப்படின்ற மாதிரி சில விஷயங்களை வந்து தவிர்த்துக்காக எஸ்கேப் ஆகிறதுக்காக வேணும்னே படத்தை மேலே குறை சொல்லிட்டு போயிடுறாங்க அப்படின்ற மாதிரி எனக்கு அது பட்டுச்சு. பட் உண்மையில் வந்து ஒரு விஷயம் இப்போ நீங்கள் அந்த கேள்வி கேட்கும்போது நான் சொல்கிறேன், ஒரு சினிமா அப்படின்னு வரும்போது அந்த படத்துக்கு ஒரு ப்ரொடியூசர், ஒரு டைரக்டர், ஆக்டர்ஸ், நிறைய டெக்னீஷியன்ஸ், நிறைய பேர் க்ரூ வேலை செய்வாங்க பார்த்தீங்களா, அவங்க எல்லாருமே அந்த படத்தை நம்பணும், விரும்பணுன்றது என்னோடய கருத்துங்க. இப்போ வந்து படத்தில் வந்துட்டு ஆர்டிஸ்ட்லாம் வந்துட்டாங்க, அவங்க ஆன் செட் எப்படி இருந்தாங்க? இப்போ டிஜே சாராக இருக்கலாம், அல்லது மந்த்ரா மேமாக இருக்கலாம், அந்த ஹீரோயினாக இருக்கலாம், இவங்களாம் எப்படி செட்டில் இருந்தாங்க? அது 22 நாளில் நாங்கள் ஷூட்டிங் முடிச்சிருக்கோம். அப்போ அதுக்கு உண்மையிலே அவங்க மந்த்ரா மேம் வந்து இப்போ ஒரு சீன் முடிச்சுட்டு போயிடுறாங்க. போகும்போது நான் சொல்லுவேன், மேடம் ஒரு ஜஸ்ட் 10 மினிட்ஸில் அடுத்த ஷாட் போய்டும் மேடம் அப்படின்னு சொன்னோடனே உண்மையிலே 10 மினிட்ஸில் அவங்க ரெடியாக இருப்பாங்க. ஸோ அதுதான் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உண்மையிலே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. வந்து இப்போ நான் MS பாஸ்கர் சார் சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனாலும் எப்பவுமே எக்ஸ்பீரியன்ஸ் ஆனாலும் தான் அவங்கள வந்து அடிச்சுக்க ஆளவே முடியாது. அவங்க தான் வந்து உண்மையிலே செட்டில் குவைட்டாக இருப்பாங்க. அவங்கள பார்த்து நம்ம நிறைய கற்றுக்கலான்ற மாதிரி இருக்கும். ஸோ அந்தளவுக்கு வந்து டெடிகேட்டாக இருப்பாங்க. ஈவன் லெஃப்ட் அண்ட் ரைட் நல்லா தெரிஞ்சு வச்சுருக்காங்க. கேமரா வந்து நம்ம இப்படி வச்சுருக்கோன்னா அவங்க எந்த இதில் வந்து கரெக்டாக நடந்து வரணும் எல்லாமே நம்ம கைட் பண்ண தேவையே இல்லை, அந்தளவுக்கு பண்ணுறாங்க. ஒரு தடவை இந்த சீன் இது இந்த கேரக்டரோட மூட் இது அப்படின்னு சொல்லிட்டாலே போதும், அவங்களும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. டைலாக் மேடம் கொஞ்சம் இந்த மோடில் வேணும் மேடம் அப்படின்னு சொன்னாலே போதும், அவங்க வந்து நல்லா எக்ஸ்ட்ராடினரியாக வந்து டெலிவரி பண்ணி கொடுக்குறாங்க. அப்புறம் டிஜே ப்ரோ ஆகட்டும் சரி, ஜனனி மேடம் ஆகட்டும் சரி, எல்லாருமே வந்து அவங்களோட பார்ட் அவங்களோட பார்ட் அவங்க நல்லா பண்ணி கொடுத்துருக்காங்க. அப்புறம் இந்த படத்தில் தங்கதுரை, கதிர் எல்லாருமே நடிச்சிருந்தாங்க. கதிர் பிரதர் எல்லாருமே எல்லாருமே கூட ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. ஜனனி எப்படி செலக்ட் பண்ணீங்க? அது இந்த படத்துக்கு வந்து நீங்கள் படம் பார்க்கும்போது தெரியும், அதில் கேரக்டர் வந்து ரொம்ப இன்னோசென்ட்டான கேரக்டராக இருக்கணும். ஒரு நம்ம 80s 90s பார்த்த மாதிரி இருக்கணும் ஹீரோயின். அதே மாதிரி அந்த கிராமத்துக்கு ஏற்ற மாதிரி இருக்கணும். ஸோ ரொம்ப வந்து ரொம்ப மாடர்னாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப வந்து அதுக்கு ரொம்ப இல்லாமல் ரொம்ப இந்த கிராமத்தில் ஒரு பொண்ணு எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் இருக்கணும். அப்படின்னு கிராமத்தில் படிச்சிருக்கிற பொண்ணு படிச்சிருக்கிற பொண்ணு கொஞ்சம் இன்னோசென்ட்டாகவும் இருக்கணும், அந்த பொண்ணு பேசுகிறது எல்லாமே கொஞ்சம் அப்படி தான் தெரியணும் அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு ஜனனி அவங்கள வந்து நான் பிக் பாஸில் பார்த்துருந்தேன். அவங்க பிக் பாஸ்லேயே அவங்க அப்படி தான் இருந்தாங்க. ஸோ ஓகே இவங்க தான் கரெக்டாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஃபிக்ஸ் பண்ணியாச்சு அந்த படத்துக்கு. இந்த பட ப்ரொமோஷனுக்காக நீங்கள் கமல் சார் கூட போய் பார்த்தீங்கல்ல? ஆமாம் ஆமாங்க. அது எப்படி இருந்ததுன்னா, நாங்கள் ஆக்சுவலாக கமல் சார் ட்ரைலர் காட்டுறதுக்காக நாங்கள் போயிருந்தோம். நாங்களும் அதில் வந்து எங்களுக்கு ஹெல்ப் பண்ண ஆளுங்க பார்த்தீங்கன்னா வெங்கட் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் படத்தோட எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர், அவரும் அப்புறம் வந்து மூர்த்தி சார் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேர் தான் வந்து கமல் சார் கிட்ட கொண்டு போனாங்க. நாங்கள் ஆஃபீஸ் வரைக்கும் போயிட்டோம். அங்கே அது வரைக்கும் கூட எங்களுக்கு வந்து சாரோட ஆஃபீஸுக்கு பக்கத்தில் தான் நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது சாரோட ஆஃபீஸ் பக்கம் தான் அப்பப்போ வாக்கிங் போயிட்டே இருப்பேன். அந்த பக்கம் தான். அப்போது அந்த கேட்டை பார்த்துட்டு நான் பயங்கரமாக சார் இந்த பக்கம் தானே போவார், அங்கே இருக்கிற வாட்ச்மேனெல்லாம் பார்த்து நான் பயங்கரமாக
அதிர்ச்சியாக பார்ப்பேன். இவர் டெய்லி சாரை பார்ப்பார் இல்லை அப்படின்ற மாதிரிலாம் நான் பார்த்துட்டு இருந்தேன். அப்படிப்பட்டவர் வந்து நான் நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்ற போது எனக்கு வந்து லிஃப்ட்டில் ஏறிட்டோம். அந்த லிஃப்ட்டு கேட்டு ஓப்பன் ஆகுது. அங்கே ராஜ்கமல் ஃபிலிம்ஸு அந்த போர்டை பார்த்தா அங்கேருந்து ஒரு கூஸ் பம்ப்ஸாக இருந்தது. உள்ளே போனோம். உள்ளே வந்து ஆஃபீஸ் ஃபுல்லாகவே வந்து சாரோட சில படங்கள் ஹேராம் அந்த மாதிரி படங்களோட அந்த அங்கங்கே அந்த ஸ்கிரிப்டோட இதுவே அந்த மாதிரி ஒரு அழகாக வச்சுருந்தாரு. உட்காண்ட்ருக்கோம். உண்மையிலே ஏதோ கோயிலுக்கு வந்த மாதிரி ஒரு ஃபீலாக இருந்தது. ஏன்னா இப்போ சினிமாவில் பொறுத்த வரைக்கும் எல்லா டேரக்டர்ஸ்க்குமே வந்து உண்மையிலே கமசாரன்றவர் என்றைக்குமே வந்து இந்தியன் சினிமாவுக்கு டிக்ஷனரி மாதிரி ஒரு ஆள் தான். அப்படிப்பட்டவர் வந்து நம்ம நேரில் பார்க்குறதே ஒரு பெரிய பாக்கியம் நான் நினைக்கிறேன். பட் அப்படிப்பட்டவரோட ஆஃபீஸுக்கு போயிட்டு அவர் வந்து நம்மளோட ட்ரைலரை பார்க்க போகிறாரா, அவர் நம்மளை பார்க்க போகிறாரா அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன ஒரு சந்தோஷம், ஒரு எக்ஸைட்மெண்ட் வந்து இருந்தது. எல்லாரையும் வந்து சாரோட அவர் ஒரு ப்ரிவ்யூ தியேட்டர் மாதிரி ஒன்று வச்சுருக்காரு. அங்கே எல்லாருமே உட்காந்துருக்கோம். ஒருத்தர் பேசிக்கிட்டே இருக்கோம். இப்போ ஒரு என்ன அப்படின்னு மாதிரி இருக்கும். திடீர்னு அவர் நடந்து வந்துட்டு இருந்தார். முதல்ல அவரோட ஷேடோ தான் நான் பார்த்தேன். ஷேடோ அந்த அப்படியே ஒரு மாதிரி குஸ்பம்ஸாக இருந்தது. திடீர்னு அவர் உள்ளே வந்தோடனே அப்படி இருந்தது. அவ்வளோதான். நான் ட்ரைலர் போட்டோம். சார் ட்ரைலர் பார்த்துட்டு இருந்தார். நான் அவரே பார்த்துட்டு தான் இருந்தேன் வந்து. ஏன்னா வந்து நம்ம படத்தோட ட்ரைலர் அப்போ வந்து நம்ம 1000 தடவை பார்த்துருப்போம். அங்கே இப்போ நம்ம ஒரு கோயிலுக்கு போனால் முதல்ல சாமியை தான் பார்க்கணும். அதுக்கப்புறம் தான் நம்ம வெளியே வந்ததுக்கப்புறம் எது வேணால் பார்க்கணும். அது மாதிரி நான் வந்து அங்கே இருக்கும்போது கமசாரை பார்த்துட்டே இருந்தேன். அவர் எந்த அளவுக்கு வந்து ஒரு விஷயத்த வந்து கவனிக்கிறாரு, அவர் எந்த அளவுக்கு ஒரு விஷயத்த அப்படின்றது அது ரொம்ப அந்த ஒரு சின்ன ஒரு கிட்டத்தட்ட ஒரு 45 மினிட்ஸ் நாங்கள் ஸ்பெண்ட் பண்ணோம் சார்கிட்ட. நிறைய விஷயம் பேசினார். நிறைய வந்து என்கரேஜ் பண்ணார். அவர் வந்து அந்த டைமில் எப்படி ஒரு புது டீமை எடுத்துக்கிட்டு படம் பண்ணால் இப்படிலாம் இருக்கும், எப்படியெல்லாம் ஒரு படத்தை வந்து இது பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு அவ்வளோ பெரிய ஸ்டாரு. நாங்கள்லாம் ஒரு ஆளுங்களே கிடையாது. எங்கள்கிட்டலாம் வந்து அவர் சொல்லணும் அவசியமே கிடையாது. அவர் நினச்சிருந்தா அப்படியே ஓகேங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கலாம். பட் 45 மினிட்ஸ் அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணார். சீரியஸ் அதனால தான் அவர் வந்து இவ்வளோ பெரிய ஆளாக இருக்கான்றது நான் ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா அந்த ஒர்க்கை வந்து இப்பவும் அவர் அந்த அளவுக்கு பேஷனாக இருக்கார். அது 45 மினிட்ஸ் பேசும்போது டைரக்டர் யார் அப்படின்னு சொல்லிட்டு டைரக்டர் எங்கே அப்படின்னு கேட்டார். நான் அப்படியே முன்னாடி நிற்கிறேன். அதுவே என்னை பார்த்து ஒரு நேரம் பேசினார். அதுவே எனக்கு ஒரு பயங்கரமாக இருந்தது. அது அவர் பேசிகிட்டு இருக்கும்போது சிலதெல்லாமே கேட்டுக்கிட்டே இருக்கிற மாதிரியே இருக்குது, ஆனால் கேட்காத மாதிரியே இருக்குது. எப்படின்னா நான் அவரே பார்த்துக்கிட்டே இருக்கேன். அந்த ஒரு மூமெண்ட் தான் எனக்கு வந்து. அதுக்கப்புறம் ஃபஸ்ட் லுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மகாராஜா டைரக்டர் வந்து நித்திலன் சார் அவரை போய் பார்த்தோம். அவருமே ரொம்ப ஹம்பிளாக வந்து சில விஷயங்கள்லாம் சொல்லிட்டு இருந்தார். விஜய் சேதுபதி சார் வந்து ட்விட்டர் மூலிமா வந்து ட்வீட் போட்டிருந்தார். அப்புறம் வந்து சண்முக பாண்டியன் சார், விஜயகாந்த் சாரோட அவரோட பையன், அவரை போய் பார்த்தோம். சேம் எனக்கு விஜயகாந்த் சார் என்ன கூட ரொம்ப பிடிக்கும். எனக்கு வந்து அவரோட வீட்டுக்கு தான் போனோம். அங்கே அவரோட ஃபோட்டோ முன்னாடி நாங்கள் உட்காந்துருந்தோம். சேம் அதே மாதிரி அவரோட பையன் வந்தார். அவர்கிட்டையும் ஃபஸ்ட் லுக்கு அப்படி விட்டு அப்படியே அவர்கிட்ட ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் வந்து வெற்றிமாறன் சாரை போய் பார்த்தோம். வெற்றிமாறன் சாருமே வந்து இந்த ஒரு இதுக்காக போய் மீட் பண்ணி இது மாதிரி ஒரு படம் பண்ணியிருக்கோம் அப்படின்னு மாதிரி சொல்லி விஷஸ் வாங்கிறதுக்காக போயிருந்தோம். அவருமே ரொம்ப ஹம்பிளாக வந்து ரொம்ப என்கரேஜ் பண்ணி சொல்லியிருந்தார். ஸோ இதெல்லாமே இந்த படத்தில் எனக்கு கிடைச்ச ஒரு பெரிய வாய்ப்பு. ஏன்னா முதல் படத்துக்கு படம் பண்ணுறது ஒரு பக்கம், அந்த படத்தை வெளியே கொண்டு வர்றதுன்னு ஒரு பக்கம் இருக்குது. பட் முதல் படத்தில் நான் இவ்வளோ பேர் சந்திச்சிருக்கேன். அதுவே எனக்கு பெரிய பாக்கியமாக நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ இது எல்லாமே நான் அடுத்த படத்தில் ரொம்ப கவனமாக இன்னும் பக்தியோட பயத்தோட அடுத்த படம் இன்னும் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஆர்வமாக இருக்குது. அதே மாதிரி நாங்கள் வந்து லோகேஷ் கனகராஜ் சார் வந்து ஹைதராபாத்தில் ராமோஜி ஃபிலிம் சிட்டியில் போய் பார்த்தோம். கூலி படம் ஷூட்டிங் போய்ட்டு இந்த டைமில் தான் பார்க்குறதுக்கு எங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்துருந்தாரு. ஸோ அதே மாதிரி ராமோஜி ஃபிலிம் சிட்டிக்கு நாங்கள் அப்போ தான் ஃபஸ்ட் டைம் நானும் போகிறேன். அவ்வளோ பிரம்மாண்டமாக இருந்தது ராமோஜி ஃபிலிம் சிட்டி. ஸோ அதாவது லெஜெண்ட்ரிஸ் என்றைக்குமே வந்து அவங்களோட மார்க் வந்து அது இருக்கும், தெரியும். அந்த இடத்துக்கு போனாலே அது தெரிஞ்சுது. அது அவ்வளோ பிரம்மாண்டமாக இன்றைக்குமே அவ்வளோ படங்களுக்கு ஷூட்டிங் நடந்துகிட்ருக்கு. ஸோ அதுக்கு பார்த்துட்டு என்ன சொன்னார் லோகேஷ்? நல்லா இருக்குது அப்படின்னு மாதிரி சொன்னார். அதே மாதிரி அவரோட டீம்லேயும் சில பேரெல்லாம் வந்து ஃபஸ்ட் லுக் பார்த்துட்டு வந்து நேராக வந்து கை கொடுத்தாங்க. அப்புறம் அதே மாதிரி ஸ்ருதிஹாசன் மேடம் பார்த்தோம். அவங்க வந்து வெளியே வந்து நின்றுக்கிட்டு யார் அப்படின்னு சொல்லிட்டு இருந்து டீமுன்னு சொல்லிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வெயிட் பண்ணி ஆக்சுவலாக கொடுத்தாங்க. அது ரொம்ப ஒரு இதுவாக இருந்தாங்க. அதெல்லாமே ரொம்ப நல்ல விஷயமா இருந்தது இந்த படத்துக்கு. படத்தை ஃபஸ்ட் லுக் பார்த்துட்டு எல்லாருமே நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. என்ன மாதிரியான ரெஸ்பான்ஸ் போயிட்டுருக்கு? ஏன்னா இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா உடனே நம்மளுக்கு வந்து ரிசல்ட் என்ன மாதிரியான ரெஸ்பான்ஸ் போயிட்டுருக்கு? ஆக்சுவலாக வந்து தேட்டருக்கு ஃபஸ்ட்டு எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்ததுன்னா, படம் ரிலீஸ் ஆன அன்றைக்கி 10 படமாக இருந்தது. எனக்கு வந்து எந்த படத்துக்கு ஆடியன்ஸ் வர்றாங்க, எந்த படத்துக்கு போகிறாங்கன்றதே தெரியாமல் இருந்தது.
அதுக்கப்புறம் இந்த ரிவ்யூஸு, அதுக்கப்புறம் பப்ளிக் ரெஸ்பான்ஸு, அந்த ஃபஸ்ட் டே பார்க்கும்போது எல்லா இடத்துலையும் பாசிட்டிவாக இருந்தது. அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கண்டினியூ ஆச்சு. அதுக்கப்புறம் தெலுங்குலேயும் இந்த படம் நாங்கள் ரிலீஸ் பண்ணியிருந்தோம். தெலுங்குலேயும் நல்லா பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் கிடச்சிருந்தது. அதுக்கப்புறம் கூலி படம், பெரிய படங்கள் வந்ததுனால அது அப்படியே அவ்வளோதான், அது ஒரு டைம். ஸோ இப்போ வந்து நீங்கள் வந்து கஷ்டப்பட்டு இவ்வளோ வருஷம் ட்ராவல் பண்ணி ஒரு ஒரு படத்தை வந்து பவுண்ட் பண்ணி முடித்து அதை வந்து ஆன் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி ஃபீல் இருந்துச்சு? ஃபஸ்ட்டு வந்து சந்தோஷம், கண்டிப்பாக சந்தோஷம் இருக்கும். அது வந்து ஏன்னா 15 இயர்ஸ் நம்ம எங்கேயோ ஸ்டார்ட் பண்ணியிருப்போம். கடைசியில் நம்மளும் படம் பண்ணியிருக்கோம். அந்த படத்தை வந்து தியேட்டரில் பார்த்துட்ருக்கோம். அந்த படத்தை நம்ம மட்டும் இல்லாமல் ஒரு ஜென்ரல் ஆடியன்ஸ் பார்த்துட்ருக்காங்கன்றதே வந்து பெரிய பிளெஸ்ஸிங்காக இருந்தது எனக்கு. விசில் அடித்து பார்த்துட்ருப்பேன். அது பெரிய பிளெஸ்ஸிங்காக இருந்தது. இந்த படத்தை நான் வந்து அந்த வேலூர் சித்தூர்பாட் அந்த ஒரு தியேட்டரில் நான் போய் பார்த்தேன். அங்கே எனக்கு வந்து பயங்கரமான ரெஸ்பான்ஸ் இருந்தது. நிறைய சீன்ஸில் வந்து கிளாப்ஸ் அடித்தாங்க, நிறைய சீன்ஸில் சிரித்தாங்க. கிளைமேக்ஸ்லலாம் வந்து பயங்கரமாக கிளாப்ஸ் அடித்து விசில்லாம் பயங்கரமாக வந்து தெரிச்சுது தியேட்டர்லலாம். ஸோ அதெல்லாம் கேட்கும்போது நம்ம படத்துக்காக இதெல்லாம் வருது இந்த ரெஸ்பான்ஸு, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன சந்தோஷம் இருந்தது. படத்துக்கு வந்து நிறைய வந்து பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் வந்துச்சு, சில நெகட்டிவ் ரெஸ்பான்ஸும் வந்துருந்துச்சு. உங்களுக்கு அந்த நெகட்டிவ் ரெஸ்பான்ஸ் கேட்கும்போது எப்படி இருக்கும்? ஏன்னா சில பேர்லாம் வந்துட்டு ரொம்ப பர்பஸ்ஃபுல்லாகவே நெகட்டிவ் ரிவ்யூ சொல்கிற மாதிரி இருக்கும் இல்லையா? அதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்கும்? எனக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு சின்ன பயமும் இருந்தது. இந்த பயம்னு எப்படி சொல்கிறதுன்னா, இப்போ 10 படம் வருது. இப்போ 10 படமே ஜெயிக்கணும்னா அந்த 10 படமே ஒரே டைமில் வந்துச்சுன்னா கண்டிப்பாக ஜெயிக்கவே முடியாது. ஒரு படம் ஒரு அப்படி, ஆனால் அதுக்கான ஸ்பேஸும் கிடையாதுங்க. ஏன்னா ஒரு வாரத்துக்குமே நிறைய படங்கள் வருது. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி வந்து இந்த வாரம் பார்த்தீங்கன்னா 20 படம் ரிலீஸ் ஆகிருக்கு. இப்போ 10 படத்தில் வருத்தப்பட்ட எனக்கு அப்படி இருந்துச்சுன்னா, இப்போ 20 படத்தில் வர்ற டைரக்டர்ஸ் அவங்க எப்படி வருத்தப்பட்டிருப்பாங்க அப்படின்றது தான் எனக்கு தோணுது. ஸோ அது எதனால் அப்படி நடக்குது, எனக்குமே அந்த ஒரு கன்ஃபியூஷன் இருக்குது. அந்த ஒரு 10 படம் வந்தால் அது, ஏன்னா எதுவுமே இல்லாமல் எந்த படத்துக்கும் இல்லாமல் போயிடுமேன்றது தான். எல்லா படமே ஜெயிக்கணும்னா அது அந்த டைமுக்கு வேணும் ரிலீஸ்க்கு எல்லா படத்துக்கும். இப்போ ஆஹாலையுமே வந்து இது பண்ணி நல்ல ரெஸ்பான்ஸ் வந்துட்டுருக்கு. ஆமாம், ஆஹாவில் வந்து உண்மையில் நல்ல ஃபீட்பேக் வந்துட்டுருக்கு. தியேட்டரில் நாங்கள் என்ன மிஸ் பண்ணோமோ இது வந்து இப்போது ஓடிடியில் இப்போ தான் நிறைய பேர் பார்க்க ஆரம்பிச்சிட்ருக்காங்க படத்தை. உண்மையிலே நிறைய பேர் வந்து நம்ம சோஷியல் மீடியாலலாம் வந்து இந்த இன்ஸ்டாகிராமில், ஃபேஸ்புக்கிலலாம் வந்து கமெண்ட்ஸ் கொடுத்துட்ருக்காங்க, பாசிட்டிவாக கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அது கேட்கும்போது உண்மையிலே சந்தோஷமாக இருக்குது. இந்த ரெஸ்பான்ஸ் இன்னும் ரீச் ஆனால் நல்லாயிருக்கும். ஸோ இந்த படத்துலேருந்து நீங்கள் கற்றுக்கிட்ட விஷயம் என்ன சொல்லுங்கள்? ஸ்பீடாக ஒர்க் பண்ணுறது ஓரளவுக்கு ப்ளஸ் தான், பட் அதுவே சம்டைம்ஸ் மைனஸாக இருக்குமன்ற கூட நான் கற்றுக்கிட்டேன். ஸ்பீட் மீன்ஸ் எப்படி சொல்கிறேன்னா, நம்ம ஏதோ ஒரு விஷயத்தை முடிக்கணுன்றக்காக போகிறோம், பட் அதை முடிக்கிறது நல்லபடியாக முடிக்கணும்னு நான் அது கற்றுக்கிட்டேன். படத்தில் வந்து எல்லாருமே வந்து ஒருமித்த குரலாக வந்துட்டு என்ன தான் வந்து பாசிட்டிவ் சொல்லியிருந்தாலும் நெகட்டிவ் சொல்லியிருந்தாலும் எல்லாருமே ரொம்ப பாராட்டினது அந்த லாஸ்ட் 20 மினிட்ஸ் கிளைமேக்ஸ் தான். அது எப்படி உருவாச்சு? ஆக்சுவலாக படத்தோட கருவே அந்த 20 மினிட்ஸ் தான் ஆக்சுவலாக. பட் என்னென்னா, இப்போது எனக்கு அந்த 20 மினிட்ஸை மட்டும் நான் வந்து ஃபுல் படமாக காட்ட முடியாது இல்லைங்களா? அந்த ஊரில் வந்து கேரக்டர்ஸு, அவங்களுக்குள்ளே இருக்கிற அந்த பாண்டிங்கு, அந்த ஊர் அட்மாஸ்பியர், இதெல்லாமே காட்டினா தான் அந்த 20 மினிட்ஸே ஒர்க் ஆகும் அப்படின்றது நான் நம்பினேன். ஆக்சுவலாக வந்து நிறைய பேர் சொன்னாங்க லாஸ்ட் 20 மினிட்ஸ் சூப்பராக இருக்குது, செகண்ட் ஹாஃப் நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் நிறைய பேர் சொன்னாங்க. அது உண்மையில நான் ஏற்றுக்கிறேன். அது சில குறைவுகளும் சொன்னாங்க, அது நான் ஏற்றுக்கிறேன். அது நெக்ஸ்ட் படம் பண்ணும்போது அந்த மிஸ்டேக்ஸ் வந்து நான் பண்ணாமல் பார்த்துக்கிறேன். ஓகே ஓகே, ரொம்ப நன்றி. உங்களுடைய நேரத்தையும் காலத்தையும் உங்களோட பகிர்ந்து. தேங்க்யூ. நன்றி. பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் touringtalkies.co.